இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுகிற தெய்வம், எங்களை ஆற்றி தேற்றி வழிநடத்தி பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர். இந்த மாதத்தின் இந்த நாள் வரைக்கும் தெய்வ கிருபை எங்களோடு கூட இருந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு கிடைக்க நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும், உங்களுடைய நன்மைகளால் நிரப்பும், உங்களுடைய வார்த்தைகளால் நிரப்பும். உங்களுடைய சித்தம் என்னதென்று விளங்கி கொண்டு அதில் ஓடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு பேசும், அதை கேட்டதன்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்கள் மேல் இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த நாளிலே தொடுதல் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சில காரியங்களை சிந்திக்க இருக்கிறோம். தொடுதல் என்கிற தலைப்பு. தொடுதல் அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. விலங்குகள் கூட தங்களுடைய குட்டிகளை தொட்டு தடவி வழி நடத்துறத, பராமரிக்கிறத பார்க்க முடியும். ஒரு தாய் தன் பிள்ளையை தொட்டு தழுவி தடவி பராமரிக்கிறத பார்க்க முடியும். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் அநேக விதமான தொடுதல்களை நம்ம பார்த்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்ட நபர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்ட நபர்கள், இப்படி இரண்டு விதங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தின் லூக்கா நற்செய்தி நூல்ல 8ஆம் அதிகாரம் 45 48 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெடுங்காலமாய் சரீர பலவீனத்தோடு இருந்த ஒரு பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டதை பார்க்க முடியும். அவரை தொட்டபோது ஒரு வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டதையும், அந்த சகோதரி சுகமானதையும் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். அதே போல மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்க முடியும். அப்ப சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதங்களை தொட்டு தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். சீஷர்கள் தொடர்றதையும் பார்க்க முடியும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களை வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தஞ்செய்து பரிமள தைலத்தை பூசினாள் அப்படிங்கிற வாசிக்க முடியும். இங்கே இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே போல யோவான் 12:3 எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது அப்படின்னு இப்படி 4 சம்பவங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலர் வந்து தொட்டதை நம்ம பார்க்க முடியும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமாக சிலரை தொட்டார் அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. அதை நம்ம சுருக்கமா பார்த்துட்டோம்னா இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். முதல் நபர் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 8:2-3 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். குஷ்டரோகி ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொடுகிறார், அவன் சுகமடைகிறான் அப்படின்னு பார்க்க முடியும். இரண்டாவது, மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் வேகமாயிடுங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கலாமா? அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் 2 பார்வையற்ற மனிதர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். அப்ப 2 பார்வையற்ற மனிதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு பார்வை அளிக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரி, மூன்றாவதாக மத்தேயு நற்செய்தி நூல்ல 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் ஒரு 3 நபர்களை தொடுகிறார். அது யாருன்னு பார்ப்போம். மத்தேயு 17:7
அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 சீஷர்கள். அந்த 3 பேரையும் அந்த மலைக்கு கூட்டிட்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறார். அவர்கள் என்ன பண்றாங்க? பிரமித்து போய், ஆண்டவரே, இங்க நமக்கு ஒரு கூடாரமும், மோசே எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டு இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பதறி போயிடுறாங்க, பயந்தும் போயிடுறாங்க. அப்ப வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி நம்ம பார்க்க முடியும். 4வது, மார்க்கு நற்செய்தியில் உள்ள 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அங்கே ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு வாசிக்கலாம். அதே போல அவர் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். எவ்வளவு அழகான விஷயம். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களை தொடும்போதெல்லாம் ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு ஆச்சரியம் நடக்கிறது, பயங்கள் அவர்களை விட்டு நீங்குகிறது, சுகம் கிடைக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். 5வது சம்பவம் லூக்கா 22:51 இருக்கு, வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சுகப்படுத்தினார், சொஸ்தப்படுத்தினார். இது யாரு? பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனாக இருந்த மல்குஸ் என்கிற ஒரு மனிதன். இவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போகும்படி வந்திருக்கிற அந்த சேவகர்களோடு கூட ஒருவனாக அவன் வந்திருக்கிறான். அப்போ அவன் ஒரு எதிரி, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி. இந்த எதிரியை பேதுரு என்ன பண்ணிட்டாரு? பட்டயத்தை எடுத்து காதை போட்டாரு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இம்மட்டில் நிறுத்துங்கள். முதல்ல அவர் தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா அங்கே சில விஷயத்தை அவர் வெளிப்படுத்தணும்ட்டே தான் சில சம்பவங்களை, சில சூழ்நிலைகளை அங்க அனுமதிக்கிறார். எதிரியாக இருந்தாலும் கழுத்தை வெட்டல பாருங்க, தயவுசெய்து காதை வெட்டிட்டாரு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய காதை தொட்டு திரும்ப சுகப்படுத்தி, அங்க எதிரிக்கும் அன்பு காண்பிக்கிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தன்னை பிடித்து கொள்ள விரும்புகிற மனிதர்களுக்கும் அன்பு காண்பிக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பு அப்படிப்பட்டதுன்னு காண்பிக்கிறதுக்காகவே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் மல்குஸ் அந்த மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டார். 6வது சம்பவமாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது, அங்கே ஒரு சகோதரியை இயேசு கிறிஸ்து தொடுகிறார். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜூரமாய் காய்ச்சலாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜூரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அப்போ பேதுருவுடைய மாமி தொட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்திருக்கிறார். இப்படி தொடுதலை பற்றி நம்ம அதிகமா பார்த்து கொண்டே வரலாம். இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய அற்புதமாக ஒரு சம்பவம் 7வது லூக்கா 7ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கிறீங்களா? லூக்கா 7:14-15. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னா, செத்து போன மனிதன் உயிரோட எழுப்புறது. இப்ப காதை தொட்டாரு சுகமாச்சு, கண்ணை தொட்டாரு சுகமாச்சு, நாவை தொட்டாரு சுகமாச்சு அப்படிங்கறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மேட்டர் எடுத்துக்கலாம். பேதுருவின் மாமிக்கு காய்ச்சல் இருந்தது, இயேசு கிறிஸ்து தொட்டார், சுகம் கிடைத்தது. அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா மரித்து போன ஒரு மனிதனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுப்புகிறார் அப்படின்னா, அது இருக்கிறதுலே பெரிய ஒரு அற்புதம். இந்த மனிதனையாவது இயேசு கிறிஸ்து தொட்டு எழுப்பினார், லாசருவை கூப்பிட்டே எழுப்பினார். அப்ப அவருடைய தொடுதல் வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அப்ப நாயினூர் கைம்பெண்ணின் மகன் தான் இந்த வாலிபன். அந்த அம்மாவுக்கு ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையிலே திரும்பவும் அந்த ஆதரவை கர்த்தர் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். 8வதாக மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:25. ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த யவீருவின் மகள், இவளும் மரித்து போனாள். அப்ப இதுவும் ஒரு பெரிய அற்புதம். யவீருடைய மனைவி, உடனிருந்தவர்கள் எல்லாரும் வருத்தப்பட்டு கிடக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்த போது, தொட்ட போது அந்த பெண்
உயிரோடு கூட எழுந்தாள் அப்படின்னு பார்க்க முடியும். இன்னும் சில வசனங்கள் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம நிறைய போவோம். 9வது சம்பவம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மார்க் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மார்க் 8:25. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுகமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பெத்சாயிதா அப்படிங்கிற ஊர்ல ஒரு பார்வையற்ற மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்டு சுகப்படுத்தினார். இது எத்தனாவது சம்பவம்? 9வது சம்பவம். 10வது சம்பவம் இன்னொன்னு இருக்குது. யோவான் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 6-7. இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இந்த உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? யூதர்கள் இந்த உமிழ் நீரை சில நேரங்கள்ல மருத்துவத்துக்காக கூட பயன்படுத்தியிருக்காங்களாம். இது ஒரு வரலாற்று செய்தி. யூதர்கள் உமிழ் நீரை அது ஒரு மருந்தாக பயன்படும் என்று பல நேரங்கள்ல என்ன பண்றாங்க, அதை மருந்தாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய உமிழ் நீரையும் இங்க என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த யூதர்களுடைய முறைமையின்படியே இதை மருந்தாகவும் பயன்படுத்த முடியும். ஆனா பாருங்க, அதை என்ன பண்றாரு, உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி சேர்த்து கொண்டு போய் கண்ணுக்குள்ள பூசிருக்க மாட்டாங்க. எங்கதான் பூசிருப்பாங்க? கண்களுக்கு வெளியே பூசிருப்பாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகம் கொடுக்கறதுக்கு சில விதமான வழிமுறைகளை அவர் பயன்படுத்தினார். ஆனா ஏன், எதற்குன்னு நம்ம கேள்வி கேட்கவே முடியாது. ஏன் பயன்படுத்தினார், எதற்கு பயன்படுத்தினார்னு கேட்கறத விட அங்கே நடக்க வேண்டிய விஷயம் நடந்துச்சா? சிலர் கூப்பிட்டு சுகப்படுத்தி இருக்கிறாரு, சிலரை பேசி சுகப்படுத்தி இருக்கிறாரு, சிலர் தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறாரு, லாசருவே எழுந்திருன்னு ஆர்டர் போட்டு கட்டளை இட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த மனிதனுக்கு பார்த்தா என்ன நடந்திருக்குது, உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அதை கண்கள் மேல் பூசி, நீ போய் என்ன பண்ண, சீலோவாம் குளத்துல கழுவு. அங்கேயே சுகம் கொடுத்துருக்கலாம்ல, அதுல போய் அங்க போய் கழுவு சொல்றாரு அப்படின்னா அவர் சொல்றது கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டியதுதான். அப்போ அவனுக்கு உதவி செய்ய சில பேர் வந்திருப்பாங்க, சீலோவாம் குளத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. விசுவாசத்தோட என்ன பண்ணான், கழுவினான், சுகம் கிடைத்தது. அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்படின்னு வாசிக்க முடியும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த விதமான சம்பவங்கள்ல சில மனிதர்களை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க 11வது சம்பவம் இருக்கிறது. யோவான் 13:5. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சேலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் பார்த்த அற்புதங்கள் வேற, இவ்வளவு நேரம் பார்த்த தொடுதல்கள் வேற. ஆனா இந்த 11வது சம்பவம் என்னன்னு சொல்லி கேட்டா, பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தும் அந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ரபியாக, ஒரு போதகராக, அவர் மதிப்புமிக்க ஒரு மனிதராக இருந்தும், அவர் ஒரு இடத்துக்கு போனாருன்னா 1000 கணக்குல மக்கள் கூடுகிறார்கள் அப்படின்னு பிரபலமான ஒரு மனிதராக இருந்தும், தாம் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை போல, ஒரு அடிமை செய்ய வேண்டிய வேலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க செய்து தம்முடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார்னு வாசிக்க முடியும். அப்ப கழுவினார் அப்படின்னா சீஷர்களுடைய கால்களை தொட்டாராம். எதை தொட்டாருங்க? கால்களை தொட்டார். அதனால பேதுரு பதறி போயிட்டார். ஐயோ ஆண்டவரே, நாங்க தான் உங்களுடைய கால்களை கழுவணும், மாறாக நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எங்க கால்களை கழுவலாமா? கழுவக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்துல என்ன இருக்காது, பங்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த இவ்வளவு கடினமான வார்த்தை சொல்றாருன்னா, சில இடங்களில தேவனாகிய கர்த்தர் அவருடைய வேலையை செய்தே ஆக வேண்டும். இந்த பூமியிலே அவர் தாழ்மை உள்ளவராக, ஊழியம் செய்கிறவராக, அல்லது இந்த உலகத்துல இப்பொழுது ஊழியம் செய்கிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மாதிரியை நமக்கு பின்வைத்து போயிருக்கிறார். அப்ப சீஷர்கள் கல்வி அறிவு அற்ற நபர்கள், முரட்டுத்தனமான நபர்கள், துடுக்குத்தனமானவர்கள், எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம இருந்த சில மனிதர்கள், இவங்களை எல்லாம் தான் தேர்வு செய்து, ஒரு நாள் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை நான் பின்வைத்து போகிறேன், அந்த ஊழியத்தை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, நான் செய்தது போலவே எல்லாருக்கும் அடிமைகளாக இருந்து செய்ய வேண்டும்.
அப்ப ஊழியக்காரன் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து ஒரு கணம் பொருந்திய வேலை தான். ஆனா அவங்க செய்கிற வேலை சபை மக்களுக்கு ஒரு அடிமை போல இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? சபை மக்களுக்கு அடிமை போல இருக்க வேண்டும். ஆனா இன்றைய காலத்துல பார்த்துட்டா சபை மக்கள் அடிமையா இருக்கிறாங்க, ஊழியர்கள் எஜமான்களா இருக்கிறாங்க. சபை மக்கள் அடிமைகளாகவும் ஊழியர்கள் எஜமான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் காண்பிக்கவே வரல. இன்றைக்கு ராஜா போல ஊழியர்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு சபை மக்கள், சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி நினைச்சா கூட அந்த ஊழியரை போய் நேர்ல பக்கத்துல பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா இப்படித்தான். தம்மிடத்துல ஊழியர்களாக இருந்த, தம்முடைய சீஷர்களா இருந்த குரு சிஷ்யன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நீங்க பழங்கால விதத்துல பாத்தீங்கன்னா அந்த குரு ராஜா மாதிரி தான் இருப்பார். சிஷ்யர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வேலைக்காரங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு வேலைக்காரங்க. வேலைக்காரங்க வேலையை செய்யும்படிதான் குருவானவர் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்முடைய குரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா, நான் குரு தான், ஓகே, நான் ஆண்டவரும் ரட்சகரும் தான், ஓகே, ஆனா நான் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒரு அடிமை போல, என்னுடைய சீஷர்களாகி உங்களுக்கு ஒரு அடிமை போல, ஒரு வேலைக்காரனை போல. அப்ப ஒரு தலைவனுக்குரிய அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த தலைவன் தொண்டன் போல வேலை செய்யணும். எப்படி வேலை செய்யணும்? தொண்டன் போல வேலை செய்யணும். அப்படி ஒரு தொண்டன் போல இறங்கி போய் சீஷர்களுடைய கால்களை தொட்டு கழுவி, சீலையினால் அப்படின்னா அவங்க இடுப்புல கட்டி இருக்கிற என்ன ஒரு டவல் மாதிரி, ஒரு ஷால் மாதிரி இருக்கும், அதை எடுத்து என்ன பண்ணாராம்? தொடச்சா. இதெல்லாம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கட்டுகிற உடுப்புகள். அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உடுப்புகளை எடுத்து சீஷர்களுடைய பாதங்களை துடைத்தார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு இறங்கி போய் வேலை செஞ்சிருக்கணும். அப்ப அந்த சீஷர்கள் இவ்வளவு அன்பு காண்பிக்கிற, இவ்வளவு தாழ்மையாய் தன்னை வெளிப்படுத்துகிற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பேதுரு, யாக்கோபு, யோவான் இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது பயந்து போயிட்டாங்க. நாம இப்படிப்பட்ட ஒரு ஆள் கூடவா இருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு நபர் கூடவா இருக்கிறோம், மோசே எலியான்னு எங்களுக்கு புரியுது அப்படின்னா எப்படி அவங்க தத்ரூபமா வெளிப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிப்பட்ட போதும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கட்டுப்பட்டுதான் மோசேயும் எலியாவும் இங்க நிற்கிறார்கள் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு கணம் பொருந்திய ஒரு நபரோடு கூட இருக்கிறோம். அவ்வளவு கணம் பொருந்திய ஒரு நபர், நாங்க தகுதி இல்லாதவர்களாக இருந்தும் எங்கள் கால்களை தொட்டு கழுவி தம்முடைய மதிப்புமிக்க ஆடையினால, ஒரு அம்மா வந்து ஆண்டவருடைய ஆடையை தொட்டுதான் சுகமாகறாங்க. அப்ப அந்த ஆடைக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு பாருங்க. அப்ப அதை தொட்டு ஒரு அம்மா சுகம் அடைகிறாங்க. இவ்வளவு கணம் பொருந்திய ஒரு நபர் எங்க கால்களை தொடறதா, கழுவுறதா, துடைக்கிறதா அப்படின்னு பேதுரு அப்படியே எப்படி சொல்லிட்டாரு? ஒரு அப்பா வந்து மகனுடைய காலில் போய் விழுந்து எப்படி இருக்கும்? ஒரு மகன் அப்பா காலில் விழுகிறது வேற, ஒரு அப்பா மகனுடைய காலில் போய் விழுந்து எப்படி இருக்கும்? அப்படி விழுகிறது போல இருக்கும்போது அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? அந்த மகனுக்கு எப்படி இருக்கும்? பகீர்னு இருக்காது? ஐயோ இந்த அப்பாவை போய் காலில் விழ வச்சுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பேதுரு பதறி போறாரு. ஐயோ ஆண்டவரே, நாங்க தான் உம்முடைய கால்களை கழுவணும், நீர் எங்க கால்களை கழுவலாமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊழியத்தை கற்பிக்கும்படிதான் வந்தார். அதை தம்முடைய தொடுதலின் மூலமா அமர்த்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரங்கள் யார் யாரையெல்லாம் தொட்டுச்சோ அங்க எல்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் வந்து தொட்டாங்களோ அவங்களுக்குள்ளேயும் பெரிய பெரிய மாற்றங்கள், மாறுதல்கள் நடந்துச்சு அப்படின்னு தான் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் என்று தம்முடைய தொடுதலினாலே ஒரு உணர்த்தி காண்பித்தார். இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தொட்ட ஒரு சம்பவம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கிறீங்களா? மத்தேயு 19, 13, 14, 15. அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் எண்ணத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை விட்டு புறப்பட்டு போனார். சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அந்த காலத்து யூதர் முறைமைகளை பின்பற்றினாங்க. ஒரு ரபி, ஒரு போதகர் இருக்கிறார் அப்படின்னா அந்த போதகர்கள் கிட்ட அவ்வளவு சீக்கிரம் பெண்கள் வந்து விட முடியாது. ஒண்ணு, அந்த போதகர்கள் கிட்ட அவ்வளவு சீக்கிரம் சிறுவர்கள் வந்து விட முடியாது. இந்த ரெண்டையுமே தடுப்பாங்க. இந்த சிறுவர்கள் கொஞ்சம் வயதாகி சில பிரமாணங்களை கற்றுக்கொண்ட பிறகுதான் ரபிமார்கிட்ட வரணும். அது வரைக்கும் யூத சிறுவர்கள் யாருகிட்ட தான் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அம்மா அப்பா கிட்ட தான் கற்றுக்கொள்ளணும், அல்லது வீட்டுல இருக்கிற முதியவர்கள் கிட்ட சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். அதுதான் அவங்களுக்கு பாடம். அந்த காலத்து ஸ்கூல்ல அதுதான்.
வளர்கிற வரைக்கும் அவர்கள் பெற்றோரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது முதியவர்கள் கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொண்டு ஒரு 12 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கொண்டு வந்து யூதர் ரபிமார் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க, போதகர் கிட்ட கொண்டு வந்து விடுவாங்க. அவங்க பிரமாணங்களை போதிப்பார்கள். அப்ப சிறுவர்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட அங்க 12 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். அந்த பிள்ளைகளை ஒரு ஆசை, அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கு ஒரு ஆசை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கள் பிள்ளைகளை தொட்டு என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அவருடைய தொடுதல் எங்க பிள்ளைகள் மேல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு விரும்பி கொண்டு வந்து விடுறாங்க. சிறு பிள்ளைகள் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். சீசர்கள் என்ன பண்றாங்க, அதட்டினார்கள். ஏமா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியாதா? இப்படி சின்ன குழந்தைகளை ரவி கிட்ட கொண்டு வந்து விடலாமா, போதகிட்ட கொண்டு வந்து விடலாமா அப்படின்னு சொல்லி அதட்டுறாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், தடை செய்யாதிருங்கள் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் வயதான ஆட்களுக்கு மட்டும் கிடையாது, நான் யாருக்கும் கடவுளாக இருக்கிறேன், ரட்சகராக இருக்கிறேன், சிறு பிள்ளைகளுக்கும். முறைமைகள் வேற. 12 வயசுக்கு மேலதான் ஒருவன் ரவி கிட்ட வரணுங்கிற முறைகள் வேற. ஆனா ஒரு மனிதன் இந்த பூமியில பிறந்துட்டாலே அவன் என்னுடைய மகனாக மகளாக மாறுவதற்கு உரிமை பெற்றிருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இதுதான் அதுக்குரிய விஷயம். இந்த பூமியில ஒருத்தன் பிறந்துட்டாலே அவன் என்னுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறபடியால் என்னுடைய மகனாக மகளாக அல்லது என்னோடு நெருங்கி சேர நான் தொடுவதற்கு அவன் உரிமை பெற்றிருக்கிறான் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ முறைமைகளை அல்ல, பிரமாணங்களை அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பையே வெளிப்படுத்தும்படி அங்க செஞ்சார். அதிலே குறிப்பா இது 12வது சம்பவம். சிறு பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவது பரிசுத்த வேதாகமத்துல 12வது தொடுதல் சம்பவம். ஆனா இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல மட்டும்தான் சரி, ஒரு பார்வையற்ற மனிதன் ஆண்டவர்கிட்ட வராரு, தொட்டு சுகமாக்குறாரு. நீங்க எல்லாரும் இந்த மனிதனை போல மாறணும்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஒரு குஷ்டரோகி வரான், குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்துறாரு. நீங்க எல்லாரும் இந்த குஷ்டரோகியை போல மாறணும்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஒரு அம்மா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டு சுகமடைறாங்க. எல்லாரும் இந்த அம்மா போல மாறணும்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரா? இல்ல. ஒரு மரித்து போன வாலிபனுடைய பாடையை போய் தொட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். எழுப்பிட்டு சொன்னாரா, நீங்களும் இந்த மரித்து போன வாலிபனுடைய பாடையை போல மாற வேண்டும் சொன்னாரா? சொல்லல. ஆனா இந்த குறிப்பிட்ட சம்பவத்துல மட்டும்தான் சிறு பிள்ளைகள் தம்மிடத்தில் வந்த போது அவர்களை தொட்டு சொல்லுகிறார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப பரலோக ராஜ்யம் குஷ்டரோகம் கொண்ட மனிதனுக்குரியதல்ல, பரலோக ராஜ்யம் செத்து போன மனிதனுக்குரியதல்ல, பலவீனத்தோடு இருக்கிற மனிதனுக்கு அல்ல. சிறு பிள்ளைகளை போல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் எங்க போக முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்த போது, சுத்தப்படுத்திய போது, உயிரோடு கூட எழுப்பிய போது ஒன்றை உணர்த்தினார். நான் உங்ககிட்ட வந்தாலும் சரி, நீங்க என் சமூகத்துக்கு வந்துட்டாலும் சரி, அங்க என்ன இருக்காது? பலவீனம் இருக்காது. பூமியில் இல்ல, பூமியில் இல்ல. பரலோக ராஜ்யம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்கு வந்தது. அவர் பரலோக ராஜ்யத்திலே என்னென்னவெல்லாம் இருக்காதுன்னு காண்பிக்கிறதுக்காகவே இதை செஞ்சார். நீங்க பரலோகத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்க என்னென்னவெல்லாம் இருக்காது? மரணம் இருக்காது, குஷ்டரோகம் இருக்காது, பலவீனம் இருக்காது, குருட்டுத்தன்மை இருக்காது, காது செவிடு இருக்காது, வாய் ஊமை இருக்காது. அப்படிங்கிறத சாம்பிளா காமிக்கிறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்தபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமான தொடுதல்கள் மூலமாக சுகத்தை கொடுத்தார். ஆனா இந்த பூமியில எவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாலும், நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்ட அந்த சிறு பிள்ளைகள் போல நாம் மாற வேண்டியிருக்கிறது. சிறு பிள்ளைகள் போல மாறுவது அப்படின்னா என்ன? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுகிறார்? இந்த சிறு பிள்ளை போல ஒரு மனிதன் ஆகாவிட்டால் அப்படி இன்னொரு வசனத்திலே சொல்லியிருக்கிறார். நாகமானுக்கு ஒரு நாள் சுகம் கிடைச்சது பாருங்க. நாகமான் குஷ்டரோகம் நிரம்பினவனாய் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். எலிசா தீர்க்கதரிசி அனுப்புறாரு, யோர்தான்ல போய் ஸ்நானம் பண்ணு, 7 முறை மூழ்கி எழு, நீ சுத்தமாவாய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. நாகமான் 7 முறை மூழ்கி எழுந்த போது அங்க வசனம் சொல்லுது, ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது. எப்படி மாறியதான்? சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறியது. ஏன் அது குஷ்டரோகம் சுகமானதுன்னு ஆண்டவர் அங்க எழுதியிருக்கலாமே, ஏன் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினது அப்படின்னா, அவன் எவ்வளவு மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த குஷ்டரோகத்தை சுகப்படுத்தலாம், சுத்தப்படுத்தலாம், ஆனா அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறாது. ஏன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, குஷ்டரோகம் பிடிச்சப்போ காயம் காயமா இருக்கும். ஸ்கின்ல எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பக்கம் காயம், ரவுண்ட் ரவுண்டா காயம் காயமா இருக்கும். அது ஒரு வேளை ஆறுச்சுன்னா கூட நீங்க அந்த மனிதனுடைய கரங்களை பார்த்தீங்கன்னா
அந்த தழும்புகள் வட்ட வட்டமா உடம்பு முழுக்க இருக்கும். உடம்பு முழுக்க இருக்கும், மாறவே மாறாது. ஆனா ஆண்டவராகிய தேவன் ஏன் பரிசுத்த வேதாகமத்துல சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறினதுன்னு எழுதி வச்சாருன்னா, ஒரு பிறந்த குழந்தையினுடைய ஸ்கின் எப்படி இருக்கும், எவ்வளவு சாஃப்டா இருக்கும், பட்டு போல மென்மையா இருக்குன்னு விளம்பரம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி நாகமான் ஒரு யுத்த வீரன்னா கை காலில் எப்படி இருக்கு தெரியுங்களா, பட்டயத்தை பிடிச்சு ஈட்டியை பிடிச்சு, இங்க பாத்திரம் அடிக்கிறீங்களே உங்க கைகள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க எப்படி மரம் இருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு இல்லாம ரொம்ப சாஃப்டா சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல புதிதாய் பிறந்தவனை போல மாறிட்டான். அப்ப ஆண்டவராகிய தேவனை நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் புதிதாய் பிறந்த சிறு பிள்ளைகள் போல கல்லங்கபடமற்றவர்களா இருக்கணும். அது பரிசுத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. சிறு பிள்ளைகள் பாருங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவார்கள். ஒரு அம்மா அப்பா கொஞ்சம் கடன் வாங்கிட்டாங்க, ஒரு வீட்டுல ஒருத்தட்ட கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடன்காரர் வார வாரம் வந்து வசூல் பண்ணிட்டு போவாரு. அந்த அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டாரு, அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. அந்த வாரம் கடன்காரர் வராரு, தூரத்திலேயே அம்மா பார்த்துட்டாங்க. பையன் கிட்ட போய் சொல்லிட்டாங்க, ஏப்பா அவன் ஒருத்தர் வருவாரு, வீட்டுக்கு வருவாரு, அம்மா அப்பா இல்லையான்னு கேட்பாரு, வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிச்சனுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாங்க. இவங்களுடைய எண்ணம் என்ன, சொன்னா போயிருவாரு, திரும்ப வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட சொல்லிட்டாங்க. பையன் சின்ன பையன். அப்புறம் அவர் வந்து கேட்டாரு, தம்பி அம்மா அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அம்மா அப்பா 2 பேரும் வெளியே போயிட்டாங்க, அம்மா கிச்சன்ல இருக்கிறாங்க. அம்மா சொன்னது என்ன, 2 பேரும் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். அதையும் சொல்லிட்டான். எதை சொல்லிட்டான், அம்மா அப்பா 2 பேரும் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டான், அம்மா கிச்சன்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டான். அப்ப அம்மாவுக்கும் கீழ்படிச்சிட்டான், அவன் தன்னுடைய சிறு பிள்ளைத்தனத்தையும் காண்பிச்சிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம், குழந்தைகள் தான் உள்ளதை உள்ளபடி சொல்லுகிறவர்கள், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறவர்கள். ஆனா பெற்றோருடைய கபடத்தை ஏதோ ஒரு வகையில குழந்தைகளுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கற்று தருகிறார்கள், கபடத்தை கற்று தருகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எதுக்கு ஆமான்னு சொல்லணுமோ அதுக்கு ஆமா அப்படின்னும், இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்லி கொடுக்கிறது தான் ஒரு பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. அதுதான் தேவன் விரும்புகிற ஒன்றாகவும் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், சிறு பிள்ளை போல ஒருவன் மாற வேண்டும். உள்ளம் புதிதாகிறதுனாலே சிறு பிள்ளை போல மாற வேண்டும். அதுதான் நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கான வழி. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஏன்னா பரலோக ராஜ்யத்துல கள்ளம் கபடம் இருக்காது. எல்லாரிடத்திலும் நம்ம அன்பு கூறத்தக்கவர்களாக, அன்பு கூறுகிறவர்களாக அங்கே நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, இந்த 12 சம்பவங்கள்லையும் அது போக இயேசு கிறிஸ்துவை தொட்ட 4 சம்பவங்களையும் நம்ம சுருக்கமா பார்த்துட்டோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தொடுவதும் நாம் அவரை தொடுவதும் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தொட முடியுமா, இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தொட முடியுமா அப்படின்னா, நம்ம அநேக வேளைகள்ல சொல்லுவோம், அவருடைய வார்த்தை என்னை தொட்டது. எங்க போய் தொட்டது, என் இருதயத்தை தொட்டுச்சுங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் இருதயத்தை தொட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மாதிரியான சாட்சி பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கு. நம்ம அதை வாசிப்போம். 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். 1 யோவான் 1:1. 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேள்விப்பட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற எதை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்? சரி, இந்த யோவான் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷன். இந்த யோவான், பேதுரு, யாக்கோபு, இந்த 3 பேர் தான் மறுரூப மலைக்கு போறாங்க. அப்ப யோவான் புரிஞ்சுக்கிறாரு, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிறந்தவர் இல்ல, மரியாள் கிட்ட பிறந்து இப்ப 33 வயசுல இருக்கிறாரு. அப்படி 33 வயது கொண்ட ஒரு மனிதன் மட்டுமல்ல அப்படிங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு தெரியும். அப்ப யோவான் தெளிவா எழுதுறாரு, ஆதி முதல் இருந்ததும் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? ஆதி முதல் இருந்ததும். இது நிருபம். இதே யோவான் தான் சுவிசேஷத்தை எழுதுறாரு. யோவான் 1:1 இருந்து வாசிச்சீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மாம்சமானதுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லியிருப்பாரு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய புரிந்து கொள்ளுதல் இவருக்கு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. திரும்பவும் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழித்து இந்த நிருபத்தை எழுதும் போது சொல்றாரு, ஆதி முதல் இருந்ததும். அப்படின்னா
ஆதினா அவர் எதை சொல்றாரு தெரியுங்களா? ஆதி ஆகமத்துல அவர் ஆதியை சொல்றாரு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் தொடக்க காலத்திலே, தொடக்கத்திலே அப்படின்னா இந்த வானம் பூமி அதில் இருக்கிற எந்த ஒன்றும் இராத ஒரு தொடக்கத்தை பற்றி எழுதுறாரு. ஆதியிலே அப்படின்னா ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேள்விப்பட்டதும் அப்படின்னா அவரை குறித்து நிறைய தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க, நாங்கள் எங்கள் காதுகளாலே கேள்விப்பட்டோம். அப்ப ஏற்கனவே அவர் இருந்தார், ஒன்றுமே உருவாகாத காலத்தில் அவர் இருந்தார். அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்புறம் சொல்றாரு எங்கள் கண்களினாலே கண்டதும். அப்படி ஆதி முதல் இருந்த ஒருவரை தீர்க்கதரிசிகள் சொல்லி எங்கள் காதுகளால் கேள்விப்பட்ட ஒருவரை எங்கள் கண்கள் கண்டன, நாங்கள் பார்த்தோம், மாம்சமாக பார்த்தோம் அப்படின்னு எழுதுறாரு. அப்புறம் சொல்றாரு நாங்கள் நோக்கி பார்த்தோம், அவரை நாங்களும் பார்த்தோம். இவ்வளவு பயங்கரமானவரா இவரு. எதை பத்தி எழுதுறாரு? மறுரூப மலையில அவர் மறுரூபமான போது அவருடைய மெய்யான ஒரு உருவம் இப்படிதான் இருக்குன்னு அவங்க பார்த்திருப்பாங்க. பயங்கரமான பிரகாசம், அவருடைய வஸ்திரங்களும் பிரகாசித்ததான், பூமியில ஒருவனும் வெளுக்க கூடாதபடி பிரகாசித்ததான். அப்படி பார்க்கும்போது பயந்து போயிட்டாங்க. அவ்வளவு மகிமை நிறைந்தவரா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு பயந்து போயிட்டாங்க. அப்படிதான் எழுதுறாரு நாங்கள் நோக்கி பார்த்ததும். நோக்கி பார்த்ததுன்னா ஆச்சரியப்பட்டு நோக்கி பார்த்ததும் அர்த்தம். அப்படி பார்த்தோம். அடுத்து சொல்றாரு எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற இயேசுன்னு எழுதாம எதை எழுதுறாரு பாருங்க, ஜீவ வார்த்தை, லிவிங் வேர்ட் அப்படின்னு எழுதுறாரு. ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தைங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா அவருடைய வேத வசனம், அவர் நம்ம கையில கொடுத்திருக்கிற பைபிள். அப்ப இந்த பைபிள் இருக்கிற வேத வார்த்தைகளை தொடுகிறதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நேரடியாக தொடுகிறோம் அப்படின்னு அர்த்தம். பரிசுத்த வேதாகமத்தை கைகளில் எடுக்கும் போது நம்ம எதை நினைச்சிட்டு எடுக்கணும்? நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களை பிடிக்கிறேன், கால்களை பிடிக்கிறேன், அவரை தொடுகிறேன் அப்படிங்கிற உணர்வோட தொட்டு எடுத்து வாசிச்சோன்னா அந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ளே செயல்படும். அந்த ஜீவ வார்த்தையை வாசித்து தியானித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டா என்ன நடக்குமோ, இல்ல நாம போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தொட்டா என்ன நடக்குமோ அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதன்மையான முழுமையான விருப்பம் நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரையும் நம்முடைய சமூகமாகிய பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான். சுகம் வேண்டுமா? ஆண்டவர் இன்றைக்கும் கொடுக்கிறார். சுத்தம் வேண்டுமா? ஆண்டவர் இன்றைக்கும் கொடுக்கிறார். நன்மைகள் வேண்டுமா? ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆண்டவர் இன்றைக்கும் கொடுக்கிறார். ஆனா அத்தனையும் கொடுத்துக்கிட்டு டாடா பை பை சொல்லிக்கிட்டு போகிற ஒரு நபராக அவர் அல்ல. அவருடைய சமூகத்திலே சிறு பிள்ளைகளை போல கபடற்றவர்களாக நம்மை மாற்றி பரலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நமக்கு எவ்வளவு வயசானாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சிறு பிள்ளைகளை போல இருக்க வேண்டும், கள்ளம் கபடம் அற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய விருப்பமாக ஏக்கமாக இருக்கிறது. அப்ப எத்தனை பேருக்கு ஒரு விருப்பம் இருக்கும், இன்னைக்கு ஆண்டவர் என்னை தொட்டா நல்லா இருக்கும், நான் போய் அவரை தொட்டா நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை, பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுங்கள். எதை எடுங்க? பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுங்கள். ஆண்டவர் திடீர்னு ஒரு சர்ச்சுக்கு வந்து நின்று பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இன்னைக்கு யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களோ அவங்க மட்டும் பரலோகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பல பேருடைய பாடு திண்டாட்டமா போயிரும்ல. ஆனா நம்ம வீட்டுல ஒரு பொக்கிஷத்தை 10 பவுன் நகையை வச்சா எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம பரலோகத்துக்கே கூட்டிட்டு போகிற பரிசுத்த வேதாகமத்தை நம்ம என்ன பண்றது இல்ல, கண்டுக்கிறதே இல்லை. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை, பரலோகம் அப்படிங்கிற பொக்கிஷத்தை, உலகத்துல எவனாலையுமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பரிசுத்த வேதாகமத்துல மட்டும்தான் வச்சிருக்கிறார். அப்படின்னா அந்த வார்த்தையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருக்கிறார். சில பேர் பாருங்க வந்து சர்ச்சுக்கு வந்து சில விஷயங்களை கேட்கும் போது சூப்பரா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்றுவாங்க. ஆனா வெளியே போன உடனே மறுபடியும் பழைய வாழ்க்கை, பழைய பேச்சு, பழைய நினைவுகள், பழைய யோசனை. இல்ல, ஆண்டவர் நம்ம புதுசா மாத்திட்டார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை புதுசாவே இருக்கணும். ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை புதுசா மாத்துறாராம். காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா, புதிதா இருக்கிறது. அப்படின்னா அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுசாவே மாத்திக்கிட்டு இருக்கிறார். படுத்து தூங்குறோமா, விழித்து எழும்போது நம்ம தேவனுடைய பிள்ளையாகவே எந்திரிக்கணும். அதுவும் புதிதாய் பிறந்த பிள்ளையை போலவே எந்திரிக்கணும். கர்த்தர் அவ்வளவு நல்லவர், அவ்வளவு போதுமானவர். பரிசுத்த வேதாகமத்துல வாசித்த இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது அவர் மனிதர்கள் மேல, குழந்தைங்க மேல, வாலிபர்கள் மேல, அது மட்டும் இல்ல, குஷ்டரோகத்தோடு நாற்றம் பிடித்து வந்தாலும் கூட, பார்வையற்ற ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட, பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட, பாவியான ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் கூட,
தானும் போய் தொடுகிறார், அவரும் பிறர் தம்மை தொடுவதற்கு அனுமதிக்கிறார். அப்படின்னா அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே நமக்கான தெய்வம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே நமக்கான ரட்சகர். வேற ஒருவரும் செய்ய முடியாத தியாகத்தை செய்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாவிகளா இருக்கிற நமக்கு, குஷ்டரோகம் போன்ற பாவம் பிடித்திருந்த நமக்கு அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி பலியாகணும்னு ஏதாவது ஒரு இருக்கா, காரணம் இருக்கா? இல்ல. அவர் அவ்வளவாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார். அப்படி அன்பு கூர்ந்த ஆண்டவருக்கு வெறும் காணிக்கைகளை, தசமபாகங்களை கொடுத்து நம்ம அன்பு காமிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப சின்ன விஷயம். அப்ப ஆண்டவர், அன்பு காண்பித்த ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரு? அன்பையே எதிர்பார்க்கிறார். எப்படிப்பட்ட அன்பு? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அன்பு. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போதுதான் அந்த வார்த்தையை நாம் தொடுகிற அனுபவம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தேவனுடைய பிரமாணங்களை இந்த பூமியில நிறைவேற்றும் போதுதான் அவர் நம்மை தொடுகிற அனுபவம். இதை நாம் இந்த பூமியில பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மை தொட்டிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் விசுவாசிச்சீங்க அப்படின்னா கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நானும் உம்மை தொட்டு உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 12 சம்பவங்களையும் கூடுதலாக சிலர் உம்மை தொட்ட 4 சம்பவங்களையும் பரிசுத்த வேதாகமத்துல பார்த்தோம். எதற்காக இவைகளை செய்தீர் என்று நாங்கள் யோசிக்கும் போது மெய்யாகவே பரலோகம் அப்படிப்பட்ட நன்மைகள் நிறைந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். உங்களுடைய கிருபை இரக்கங்கள் எங்களோடு இருக்கட்டும். ஊழியம் செய்கிற நாங்களும் பிறருக்கு அடிமைகள் போல, வேலைக்காரர் போல ஆண்டவரே உம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்த உதவி செய்யும். எங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் கூட அந்த அதிகாரத்தை எங்கே பயன்படுத்த வேண்டுமோ அங்கே பயன்படுத்தி, எங்கே தாழ்மை வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கே தாழ்மை வெளிப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த நீர் உதவி செய்யும்படி நாங்க மன்றாடி ஜெபிக்கிறோம். எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளை போல நாங்கள் மாறிவிட உதவி செய்யும். எங்கள் வாயின் வார்த்தைகள் சரியாக இருக்கட்டும். எங்கள் இருதயத்தின் சிந்தனைகள் சரியாக இருக்கட்டும். எங்கள் கிரியைகள் சரியாக இருக்கட்டும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், பயன்படுத்தும். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளால் எங்களை தொடும். நாங்களும் பரிசுத்த வேதாகமத்தை தொட்டு தடவி உம்மை விளங்கிக் கொள்ள, உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, பரலோக ராஜ்யத்துக்கு பங்கடைய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆலயத்துக்காக, ஆயருக்காக, குடும்பத்தாருக்காக, உடன் ஊழியர்களுக்காக, திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக, முதியோர் வாலிபர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். தெய்வீக கிருபையினாலும் அன்பினாலும் தயவினாலும் நிரப்பும். இந்த உலகத்திலே உம்முடைய வருகை வரைக்கும் அல்லது எங்கள் மரணம் வரைக்கும் எங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தியும். அப்படி சந்திக்க நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த காலத்திலே என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டுமோ அவைகள் தவறாமல் நடக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தடைகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், பயங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும். உங்களுடைய சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். தேவ கிருபை எங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். இந்த ஜீவ வார்த்தை எங்களை தொடட்டும். நாங்களும் ஜீவ வார்த்தையை தொட்டு சுகமடையும்படி, பலனடையும்படி, சிறு பிள்ளைகளுக்கு போல மாறி பரலோக ராஜ்யத்துக்கு வர எங்களை தகுதிப்படுத்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேதத்தை வாசிக்க, தியானிக்க, அதன்படி நடக்க மாத்திரம் எங்களுக்கு கிருபை பாராட்டும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.